90,000 ஹேம்லெட்ஸ் என்று சொன்னால் எல்லா கிராமங்களுக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது அவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. எனவே அவருக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அவர் ஊர் இது. அவர் எனவே இந்த குத்தாலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும்னு வந்து கேட்கும்போது எல்லாம் கேட்கும்போது சொன்னான், உங்கள் ஊருக்கு இல்லாதாயா, எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னான். அப்போதான் இந்த இடத்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னால் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் இதை ஒதுக்கி தந்தார். இந்த இடத்தை ஒதுக்கி தந்தார். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த லைப்ரரி கட்டப்பட்டது என்று அண்ணன் கல்யாணம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு தான் கூட்டுறவுத்துறையில் அந்த இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். இந்த இடம் கூட பெரிய கற்பனவர்களிடம் கேட்டிருக்கிறோம், வேறு இடம் மாற்று இடம் தருகிறோம். எனவே இந்த இடத்தையும் இந்த பஸ் ஸ்டாண்டு பெரிதாக வருவதற்கு நானும் பெரிய கற்பனை பேசி பஸ் ஸ்டாண்டு உருவாகுவதற்கு எல்லா பணிகளையும் நிச்சயமாக அந்த குத்தாலத்துக்கு செய்வது எங்களுடைய கடமை. ஏனென்றால் எங்களுடைய ஆசானாக விளங்கிய கோசிமணி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த இடம். எனவே நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த கலைஞர் அண்ணன் கோசிமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். தளபதி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள். 2 துறையும் சேர்த்து, ஊரகத்துறையும் நகரத்துறையும் சேர்ந்து பார்த்துவார். அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகளைப் போலவே இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் 480 பேரூராட்சிகள் இருக்கிறது. 479 பேரூராட்சிகள் என்று இருக்கிறது. அனைத்து பேரூராட்சிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் சொந்த நிதியிலிருந்து அவர்களுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அது பிளாட்போர்டு மூலமாக கொடுக்கப்பட்ட தண்ணீரும் கூட்டு குடிநீர் திட்டமும். அதை தாண்டி ஒவ்வொரு 100க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கு 20 கோடி ரூபாய் அவர்களே போர் போட்டு அவர்களே தண்ணீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேரூராட்சிகள் எல்லாம் தான் குடிநீர் சற்று இல்லாமல் தருகின்ற அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறார் நம்முடைய அரசு. அதோடு மட்டுமல்ல, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி 20 இடத்துக்கு மேலே 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே புதிய பேருந்து நிலையங்கள், பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பிப்பது, புதிய மார்க்கெட் கற்றுக் கொடுப்பது, பழைய மார்க்கெட்டை தரமளித்து தருவது, சாலைகளை போடுவது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுப்பது என்றெல்லாம் இன்றைக்கு பேரூராட்சிகள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவருடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3800 கோடி, இந்த ஆண்டு 3800 கோடி, 480 பேரூராட்சிகளுக்கு 3800 கோடி நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அதில் தான் இந்த பணிகள் எல்லாம் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.